ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் ஃபுல்லாக கரடிகளோட கண்ட்ரோலில் தான் இருந்தது. ஒரே பேரிஷ் சென்டிமெண்ட். வாங்க டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்கலாம். பிஎஸ்சி 30யோட ஹீட் மேப் இதை பார்த்தாலே தெரியுது, மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டாக் இறக்கத்தில் தான் முடிஞ்சிருக்கு. நிஃப்டி 50 இன்னைக்கு 0.4% இறக்கத்தில் தான் முடிஞ்சிருக்கு. ஆல் டைம் ஹை பக்கத்தில் இருக்க நிஃப்டி 50 காலையில் ஓப்பன் ஆன உடனே கொஞ்சம் ஃப்ளாட்டாக சைட்வேஸில் ட்ராவல் ஆகிட்டு இருந்தது. 3 மணிக்கு மேலே ஒரு பெரிய ரெட் கேண்டில் போட்டு இறக்கத்தில் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு ஐடி செக்டாரை தவிர மற்ற எல்லா செக்டாரும் விலை இறக்கத்தில் தான் முடிஞ்சுது. போன வாரம் ஒரு சோகமான ஒரு விபத்து ஏற்பட்டது. அதில் இந்த தேஜாஸ் ஜெட் கிராஷ் ஆயிடுச்சு. இந்த செய்தியோட தாக்கத்தினால ஹெச்ஐஎல்லோட பங்கு இன்னைக்கு 3%க்கு மேலே இறக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இதோட தாக்கம் நிஃப்டி டிஃபென்ஸ்லேயும் அந்த இண்டெக்ஸே இறக்கத்தில் தான் இன்னைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஓவரால் மார்க்கெட்டோட டேட்டா பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஸ்டாக்ஸ் தான் அட்வான்ஸை விட ரொம்ப அதிகத்தில் இருந்தது. இந்த பேரிஷ் மார்க்கெட்லேயும் ஆதித்யா பிர்லா கேபிட்டல் தொடர்ந்து ஏற்றத்தில் இருந்த பங்கு இன்றைக்கும் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. அதே போல தான் ஃபெடரல் பேங்க் ஒரு வி ஷேப் ரிக்கவரி கொடுத்து ட்ரெண்ட் லைனை பிரேக்கப் பண்ணியிருக்கு. என்பிசிசி அதே மாதிரி ஒரு வி ஷேப் ரெக்கவரியை கொடுக்குமா, இன்னைக்கு பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. சிஜி பவர் அப்புறம் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் இந்த 2 ஸ்டாக்லேயும் ப்ராஃபிட் புக்கிங்கும் ஹெவி செல்லிங்கும் நடந்துட்டுருக்கு. இந்த 2 ஷேர் உங்ககிட்ட இருந்ததுன்னா கவனமாக இருங்க. இன்னைக்கு வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழ் ஸ்டாக் பஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.